இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ முன்னாடி பார்த்து போ, விழுந்துற போற. எனக்கு தெரியண்டா. சரி போ. அது ஒண்ணு இல்ல, இப்பதான். ஓகே, அவன் ஒண்ணு இல்ல, போயிடுவான். நீ போ, நான் போற வரையும் வெயிட் பண்ணி பாக்குறேன். நீ போ. டேய் மாறா, இங்க வா. நீ நீ போ, நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஓ டேய், என்னடா? 1 minute. I love you டா மாறா. I love you. உலகத்திலே எனக்கு கிடைச்ச மாதிரி தம்பி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. சரி சரி, இருடா, இரு. வேறையா? டேய் மாறா, அண்ணன் உனக்கு முத்தம் குத்தல, நீ அதே மாதிரி முத்தம் கொடு. சரி, காலைல குடுக்குறேன், போய் பாரு. இல்ல இல்ல, இப்பவே கொடு. நான் குத்த மாதிரி எனக்கு வேணும். என் பொண்டாட்டி கூட நான் கொடுத்தது. நாங்க பாக்குறேன். நான் வீராவை கூப்பிட்டுமா? வீரா, நான் குடுக்குறேன்டா, நான் குடுக்குறேன்டா. நான் குடுக்குறேன், போ. குட் பை. சரி போ. நல்ல வேலை, யாரும் பார்க்கல. பார்த்து போட ராஜா. ஓகே. என்ன ஆச்சு? கண்மணி, என்ன 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 நீ என்ன நீ மன்னிச்சிருவல்ல? என்னங்க குடிச்சிருக்கீங்களா? அதனாலதான். அது இல்ல, நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் தப்பு பண்ணிட்டேன் கண்மணி. நீங்க என்னங்க தப்பு பண்ண போறீங்க? வாங்க வாங்க, ரூம். இல்ல கண்மணி, இல்ல, நான் இது இப்பவே சொல்லணும். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் இத சொன்னா என் மேல இருக்க பாசம், காதல் இதெல்லாம் குறைஞ்சிடாதுல்ல? அதெல்லாம் குறையாது. நீங்க என்ன தப்பு பண்ணிருக்க போறீங்க? நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? இல்ல கண்மணி, அன்னைக்கு 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 அது அது காரு, அது அந்த காரு அது. கண்மணி, ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் ஈரடி சொல்றேன். அந்த கார்ல வாய, ஒரு நிமிஷம் கிட்ட பேசணும். வீரா, இருடி, அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, சொல்லுங்க. இல்ல கண்மணி, வா வா வா. கார்ல அன்னைக்கு வா வா. எங்க போற கண்மணி? கண்மணி, கண்மணி, உங்ககிட்ட சொல்லணும் கண்மணி. போய் படுறான்டா சொல்லிட்டு வந்தேன். மாட்டேன். காது மேல வச்சேன்னா வாடா. கண்மணி கிட்ட நான் நீ ஒன்னும் சொல்லி கிழிக்க வேணாம், வா. அன்னைக்கு கார். கண்மணி, கைய கீழே இருக்கடா. ஏதோ சொல்ல வந்தான், சொல்ல விடாம தடுத்துட்டாங்களே. என்ன விஷயமா இருக்கும்? நான் கண்மணி கிட்ட உண்மையை சொல்றேன்டா. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குடா. அவ என்னை எவ்வளவு நம்புறா தெரியுமா? என் மேல உயிரே வச்சிருக்காடா. முன்ன மாதிரி இல்லடா கண்மணி. நான் தான் உலகம்னு ஃபுல்லா நம்பி வாழ ஆரம்பிச்சிட்டாடா. இப்பவும் நான் அவகிட்ட போய் சொன்னா அது தப்பு தானடா. நீ வீரா கிட்ட எவ்வளவு உண்மையா இருக்க. அடையாண்டா, அது மாதிரி நான் இருக்க வேணாமாடா. நான் உண்மையா இருக்கணும். நான் போறேன்டா, போய் உண்மையை சொல்றேன். டேய் சொன்னா கேளுடா ராகவா. நான் சொல்றேன்டா, உண்மையை சொல்றேன். நான் உண்மையை சொல்லதான்டா போறேன். சொல்றத கேளு. நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன். கொன்றுவேன். இப்பதான் நான் வாழ்க்கை உருப்படியா போயிட்டு இருக்கு, அதுக்கு எடுத்துக்கலான்னு பாக்குறியா? சாவடிச்சிருவேன். என்னடா மாற அடிச்சுட்ட? பின்ன உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? உன்னைய அணியும் சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டோம். அது நீயே அழிச்சிருவ போல. டேய், உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? அப்படி ஒரு சம்பவமே நடக்கலடா. உனக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு உள்ள இருந்து அதை தூக்கி வெளியே போடு. மாறா, உள்ள ரொம்ப எனக்கு வலிக்குதுடா. இவர் நானும் வீராவும் சந்தோஷமா தாண்டா இருக்கோம். நீ யாருக்காக உண்மையை சொல்லுன்னு இருக்க? இங்க பாரு, என் மேல சத்தியம், நீ சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. சொன்னா அடிச்சே கொன்றுவேன். இப்ப சொல்லுவியா? டேய்,
அக்கா நான் அழகா இருக்கேனா? ஆ உனக்கு என்ன அழகா இருக்கு. புள்ளத்தாச்சிக்கால முகத்துல தெரியுதாக்கா? என்னக்கா எதுவும் சொல்ல மாட்டீங்க? ஆ தெரியுது, நல்லா தெரியுது விஜி. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிரும். என்னக்கா சொல்றீங்க? ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. நானா? ச்சே, அது சொந்தக்காரங்கலாம் வந்த உடனே எல்லாரும் உன் முகத்தை பார்த்து நீ மாசமா இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொன்னேன். ஆமாக்கா, என் வாழ்க்கையில நடக்கிற ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்க்கா. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி எந்த நல்லதுமே நடந்தது இல்ல தெரியுமா? கல்யாணமா அவசர கோலத்துல நடந்துச்சு. அக்கா, எனக்கு இந்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் நீங்க என் பக்கத்திலேயே இருக்கணும்க்கா. ஆ சரி விஜய். அடடடடா, இப்பதான் இந்த வீட்டுக்கே ஒரு கலை வந்திருக்கு. ஏன் அம்பிகா, இந்த வீட்டுக்கு மூத்த மருமக வந்து 1 வருஷம் தாண்டிடுச்சு. அதுக்கு முன்னாடி சின்ன மருமக உண்டாகியிருக்கா. இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு உன் பொண்ணு பெத்து கொடுக்கணும்னு இருந்திருக்கு. வெளியில இருந்து வந்த ரத்தமும் சொந்த ரத்தமும் ஒண்ணா ஆயிடுமா? அம்பிகா, என்ன பேசிட்டு இருக்க? அது நான் சொந்தம் அவங்க அண்ணியோன்னு சொன்னேன். அது உண்மைதானே? அது ஒண்ணு தப்பு இல்லையே. அம்மா, 1000 தான் இருந்தாலும் கண்மணி ஏன் அக்கா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. மன்னிப்பு கேளு. கேளுமா. மன்னிச்சிருமா கண்மணி. மன்னிச்சிருங்கக்கா. விஜய், நீ உட்காருமா, நலங்கு வைக்க ஆரம்பிங்க. ஆ, ம். அம்மா வாங்க. இல்ல இல்ல, வந்திருக்கவங்களா வைக்கட்டும் வைக்கட்டும். வள்ளி, நீ போ, போய் வை போ. வள்ளி, நீ என்ன முத ஆள வைக்க போற? யாராவது புள்ள குட்டி பெத்தவங்க வைக்கட்டும், உனக்கே தெரிய வேண்டாமா? என்னடா இவங்க? ஏங்க, எங்க சித்தி யாரும் தப்பா பேசாதீங்க. அவங்க எனக்கு இன்னொரு அம்மா. அவங்க தான் எனக்கு முதல்ல சடங்கு செய்யணும். சித்தி, நீங்க முதல்ல வந்து வைங்க. எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டு இந்த குடும்பத்தை அழிக்கணும்னே வீட்டுக்குள்ள வந்துட்டு இப்படியெல்லாம் நாடகம் ஆடுறல்ல. கடவுளே, இவ எப்படிப்பட்டவன்னு இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும்.